ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. கன்னிராசிக்காரர்கள் காதல் ராசிக்காரர்களாக மாறி கல்யாண ராசிக்காரர்களாக மாறப்போகிறார்கள். அதனுடைய முன்னோட்டம் தான் இது. இன்றைய தினம் லவ்வர்ஸ் டே கொண்டாட சொன்னா மேரேஜ் டே கொண்டாடிட்டு இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே கல்யாணம் வரைக்கும் பிளான் பண்ணிடுவீங்க. இந்த முதன் முறை கிள்ளி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு என்னன்னா சாங்ஸ் எல்லாம் பாடுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி வானத்துலலாம் அப்படி வெடிக்க அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத வானம் ஃபுல்லா வெடிக்க வைப்பாரு. அந்த மாதிரிலாம் வந்து அசத்துறது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம் அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். பொதுவாக கேட்குறேன், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாமல் வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா திரிஷா இல்லைன்னா திவ்யா ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யார் கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசிய சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னி ராசிக்காரன்டா இவனுக்குலாம் காதல் தேடி வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காதலர் தினம் எப்படி அமையும்? கன்னிராசிக்காரர்கள் காதல் ராசிக்காரர்களாக மாறி கல்யாண ராசிக்காரர்களாக மாறப்போகிறார்கள். அதனுடைய முன்னோட்டம் தான் இது. என்னத்தை பண்றது, 7ஆம் இடத்து சனி பகவான் இப்போ வந்து 7 திருக்கணிதப்படி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். இந்த காதல தினத்திலேயே அன்னைக்கே வச்சு கல்யாணம் பண்ணி அப்படியே மாங்கல்யம் தந்து நானே அலைப்பா இதே மாதிரி போயிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்து அன்றைய தினம் லவ்வர்ஸ் டே கொண்டாட சொன்னா மேரேஜ் டே கொண்டாடிட்டு இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே கல்யாணம் வரைக்கும் பிளான் பண்ணிடுவீங்க. பாப்பா இருப்பா வீட்டுல எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் வந்து எல்லாரும் மாலைலாம் அடிச்சு அப்புறம் மாலைலாம் பண்ணோம். அந்த பொறுமெல்லாம் அங்கே முடியாது. இன்னைக்கே லவ், இன்னைக்கே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் இயங்குவீங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 7ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி நினைச்சிட்டார் அவ்வளோதான், உங்களுக்கு லவ் ஓகே பண்ணணும், உங்களுக்கு லவ்வர்ஸ் எல்லாம் தேவையாயிடாது. ஆக்சுவலி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜுக்கு போகிற ஆட்கள். நீங்கள் எல்லாம் நமக்கு லவ் எல்லாம் வந்து டுட்டோரியல், நமக்கெல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொஃபஷனலில் போயிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, 7 சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருப்பதால், ராசியவே பார்ப்பதால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் முதலாக இந்த முதன் முறை கிள்ளி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு என்னன்னா சாங்ஸ் எல்லாம் பாடுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி, என்னடா வெக்கமெல்லாம் படுற அந்த மாதிரி சங்கமம் படத்துல வர மாதிரி தான். சலங்கையே கொஞ்சம் பேசு அப்படிங்கிற மாதிரி அப்படியே உருகி அப்படியே இந்த சொல்றாங்கல்ல, லவ்னா லவ் சாதாரண லவ்லாம் கிடையாது.
அந்த பொண்ணு பாவம், அது உங்கள்கிட்ட மாட்டிக்கிச்சா நீங்கள் அதுகிட்ட மாட்டிக்கிச்சிங்கன்னு தெரியல. உங்கள் பாட்டு கச்சேரி தான் அங்கே போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மந்தகாரகன்னு பேர் சனி. ஓகே. அவன் 7க்குடைய மந்தகாரகன்கிறதுனால இவருக்கு எல்லாமே ஸ்லோ தான். சொல்ல வந்ததை சொல்லுப்பா. இப்ப என்ன ஐ லவ் யூங்கிறியா? அப்படி அந்த பொண்ணே கேட்டுரும் ஒரு கட்டத்துல. மத்தியானம் வரைக்கும் சுத்தி 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 என்னதான் சொல்ல வர? அதுதான் பலவிதமான சாங்ஸ்ல என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல வந்தேன். டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஹாஃப் டே வேஸ்ட். காலைல சொல்லியிருந்தா நேரம் ஷாப்பிங் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தான் எண்டப் பண்ணி முடிக்க போகுது. நீங்க ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு காதலை தெரிவிக்க நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணை முடிச்சு விட்டுரு. டோன்ட் வரி. ஸோ அதனால அவர்களுக்கு 100க்கு 200% இவர்கள் காதல் கண்முன் தெரிகிறது. ஸோ அவர்கள் பெரும்பாலும் அன்றைய தினத்தில் இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, 7 கூடிய குரு இவர்களும் தங்கம் வாங்கி தர வேண்டும். தங்கம். ஸோ தங்கத்திலேயே ஒரு இந்த ஆஃபர்லாம் கிடையாதா? தங்கம் தான் கொடுக்கணுமா? வேற எதுவும் பரவாயில்ல, ரோல்டு கோல்டா கூட போடுங்க. பட் தங்க கலர்ல இருக்கும். தங்க கலர்ல தக 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 தகன்னு அப்படி இந்த கோல்டன் கலர் புடவை, அந்த மாதிரி அதெல்லாம் கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் கொடுத்து அன்றைய தினம் அசத்தணும். நீங்கள் சூப்பர். குருன்னா பெரிய உடல்னு பேர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு பிரம்மாண்டமான பரிசு, பெரிய பரிசா ஏதாவது ஒரு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி. குருனா வான வேடிக்கை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த படம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வானத்துலலாம் அப்படி வெடிக்க, அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத வானம் ஃபுல்லாக வெடிக்க வைப்பார் அவர். அந்த மாதிரிலாம் அசத்துறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா, அன்றைய தினத்தை நீங்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட காதல் இப்பயே ரெடி பண்ணிக்கோங்க. ஃபயர்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் எல்லாம் அங்கே போய் கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அன்றைய தினம் ஆயத்த பணிகள் தொடங்கட்டும். சூப்பராக இருக்க போறீங்க. கன்னிராசிக்காரருக்கு 100க்கு 200%. பொதுவாகவே செவ்வானாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்லே சார். எஸ், அன்னியன்லே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. கண்ணை வெளிச்சா கடவுளை நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ரா டே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே லவ்வா அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் அப்படிங்கும்போது, எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதை கூட பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு, உபய குசலோபரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவனு போஸ்ட் அந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம். இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிற உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம். அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா அவமாவே இருக்கிறார். குந்தவை அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ்ல மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது. ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள், ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது. உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் மனசுல இருந்து சொல்றேன். என் லவ் நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம், ஆனால் ஒரு லவ் ஓகே பண்றது அவ்வளோ கஷ்டம்.
கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும், இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத, அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனால் ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில் மனசுலேருந்து சொல்கிறேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள், லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.